இந்திய மன்னர்களிலே பெரிய மாவீரன் என்று அழைக்கப்படுபவர்கள் மாவீரன் சத்ரபதி சிவாஜி அவர்கள் தனது குருவான ராமதாசர் மீது மிகுந்த பக்தியும் அன்பும் கொண்டவர்கள். இந்த சத்ரபதி சிவாஜி அவர்கள் பல நன்மைகளை செய்தார்கள். மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மாபெரும் அரசன். அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வேண்டும் என்பதற்காக பல கோட்டைகளையும் பல மண்டபங்களையும் கட்டினார், கோயில்களையும் எழுப்பினார். அதற்கு அடிப்படை காரணம் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் கூட இந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கமும் கூட. அப்படி அவர் எழுப்பி கொண்டிருந்ததில் ஒரு முறை அங்கே அவருடைய குருவான ராமதாசர் அவர்கள் விஜயம் செய்தார்கள். அப்பொழுது அங்கு ஒரு கோட்டை சுவர் கட்டும் வேலை நடந்து கொண்டிருந்தது. அப்போது சிவாஜிக்கு ஒரு சின்ன கர்வம். நாம் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குறோம், நம்மளால் தான் இவ்வளோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சிறு கர்வத்தின் அடிப்படையில் இருந்தார்கள். அந்த நேரத்திலே ராமதாஸ் அவர்களும் வந்தார்கள். அப்போ அதை தெரிவிக்கும் வண்ணமாக தன்னுடைய குருவிடம், ஐயா, இங்கே இந்த கோட்டை கட்டும் வேலையில் சுமார் 1500 பேர் ஈடுபாடு கொண்டிருக்கிறார். அதாவது 1500 பேருக்கு நான் வேலை கொடுத்துருக்கேன், அவருடைய வாழ்க்கையை நான் வளமாக்கி கொண்டிருக்கிறேன் என்ற அடிப்படையில் அவர்கள் சொன்னார்கள். உடனே அங்கே கீழே ஒரு கல் இருந்தது. அந்த கொத்தனாரை கூப்பிட்டு, இந்த கல்லை ஏன் தனியாக போட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் ராமதாஸ் அவர்கள். அப்போது சொன்னார், அது கல் இடையில ஒன்றும் இல்லை, அது கூடு மாதிரி இருக்கும், இடையில ஒன்றும் இல்லாமல் சும்மா ஒரு சப்பக்கல் மாதிரி அப்படின்ற. அப்படியா, சரி, அந்த கல்லை உடைங்களேன் என்றார் குரு ராமதாசர் அவர்கள். அந்த கல்லை உடைத்தால் உள்ளே ஒரு தேரை அங்கே ஏதோ ஒன்றை சாப்பிட்டு கொண்டிருந்தது. சிவாஜிக்கு ஒன்றும் ஓடவில்லை. இவ்வளவு அடைபட்ட கல்லில், எந்த காற்று கூட போகாத இந்த கல்லில் அந்த தேரை எப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது என்று நினைத்த மாத்திரத்தில் அவருக்கு அந்த உணர்வு தோன்றியது. நாம் எந்த உயிர் எங்கிருந்தாலும் கடவுள் அவர்களுக்கு படியளந்து கொண்டே இருப்பார். நாம் தான் நினைத்து கொண்டிருக்கிறது, நாம் தான் இவர்களுக்கு உதவி செய்கிறோம், நாம் தான் இவருக்கு சாப்பாடு கொடுக்கிறோம், நாம் தான் இவருக்கு வேலை கொடுத்தோம் என்று இது எல்லாமே ஒரு போலித்தனமான பொய்யான ஒரு தலைக்கணம் பிடித்த செயல் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே எங்கிருந்தாலும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு இறைவன் படியளந்து கொண்டு தான் இருப்பார் என்ற உண்மையை சிவாஜி உணர்ந்தார். தன்னுடைய குருவின் காலில் விழுந்து தன் மனதிற்குள் இனிமேல் இப்படிப்பட்ட கர்வம் எனக்கு வராது என்ற எண்ணத்தோடு அவரின் காலில் விழுந்து வணங்கி மனதார மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். நன்றி, வணக்கம்.